ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் நம்ம 6th சாப்டர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம நேற்று டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தோம் இல்லையா. டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பேசிஸ் ஆஃப், அதாவது கம்பெனியோடைய அடிப்படைகள் அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இது மெம்பர்ஷிப்போடைய பேஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லயபிலிட்டி ஃபேஸில் பார்த்தோம். தேர்டு ஃபோர்த்து கண்ட்ரோல்ஸ், அதாவது அடிப்படை கட்டுப்பாடுகள் அதை வச்சு பார்த்தோம் இல்லையா. அதில் ஹோல்டிங் கம்பெனிஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அந்த பேசிக் ஆஃப் கண்ட்ரோல், அதில் ஹோல்டிங் கம்பெனிஸ் பார்த்தோம். அடுத்து இப்போ சப்சிடரி கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. ஹோல்டிங் கம்பெனிஸ் நேற்றே பார்த்துட்டோம். இன்றைக்கி சப்சிடரி கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னா துணை நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. துணை நிறுவனங்கள்னால் இந்த ஒரு கம்பெனியுடைய பிரான்ச்சஸ், நிறைய நிறுவனங்களுக்கு ஒரு கம்பெனி மெயினாக இருக்கும், மற்ற நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கும் இல்லையா. அது மாதிரி உள்ள இதுக்கு தான் பேர் சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு பேர். ஓகேயா. சப்சிடரி கம்பெனி ஆர் சப்சிடரி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி மீன்ஸ் எ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி. கம்பெனியினுடைய டோட்டல் ஷேர்ஸில் 50% ஷேரை மற்றொரு நிறுவனம் வைத்திருந்தால் அந்த நிறுவனத்திற்கு பேர் என்னது? சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு பேர், துணை நிறுவனங்கள் அப்படின்னு பேர். ஓகேயா. அதாவது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முழுக்க அந்த சப்சிடரி கம்பெனிஸோட கண்ட்ரோலில் இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த exercises or controls more than 1/2 of the total shares capital either at its own together with one or more its subsidiary company. அதே சொன்னேன் இல்லையா, 50% ஷேர்ஸை வச்சுருக்க ஒரு கம்பெனிக்கு பேர் தான் என்னது? சப்சிடரி கம்பெனி அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சரி, ஹெச்டி லிமிடெட் ஹோல்ட்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். நவ் ஹச் லிமிடெட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி of S Limited and S Limited is subsidiary of H Limited. அதாவது இந்த ஹச்சுங்கிற நிறுவனம் இது எஸ்ஸுங்கிற நிறுவனத்திட்டேருந்து 50% ஷேர்ஸை, அது 50%க்கு அதிகமான ஷேர்ஸை வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹெச் என்னது? சப்சிடரி. ஹெச் ஹோல்டிங் கம்பெனி. ஓகேயா. அதே சமயம் எஸ் என்ற நிறுவனம் ஹெச் என்ற நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதுதான் சப்சிடரினா அந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக செயல்பட்டால் அதுக்கு பேர் என்னது? சப்சிடரி கம்பெனி அப்படின்னு பேர். ஓகேயா. பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி. ஒன்று ஒரு அடிப்படையில் பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு லயபிலிட்டி அடிப்படையில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் அடிப்படையில் பார்த்தோம். இதே மாதிரி இது என்னென்னா நேஷ்னாலிட்டி அடிப்படையில், அதாவது தேசிய இனத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். ஓகேயா. அந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தேசிய அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் கம்பெனிஸ். டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நிறுவனங்கள். நம்ம நாட்டு இந்தியாவுக்குள்ள நிறுவனங்களுக்கு பேர் தான் டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னு பேர். ஓகே. ஏ கம்பெனி which cannot be termed as the foreign company under the provisions of the Companies Act should be recorded as a domestic company. கம்பெனி ஃபாரின் கம்பெனியாக இல்லாமல் நம்ம உள்நாட்டில், அதாவது டொமஸ்டிக் கம்பெனியாக நம்ம நாட்டின் உள்ள அந்த இது கம்பெனி ஆக்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனி ஆக்டின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், அதற்கு பேர் தான் என்னது? டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு பேர். ஓகேயா. Foreign companies. The foreign company means a company which is incorporated in a country outside India under the law of that country. After the establishment of business in India, the following documents must be filled with the register of companies within 30 days from the date of establishment. ஃபாரின் கம்பெனி அப்படின்னா அந்த அயல்நாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அது மாதிரி அந்த ஃபாரின் கம்பெனி என்பது ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வெளியில் வேறு நாடுகளில் இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த மாதிரி கம்பெனியில் தான் ஃபாரின் கம்பெனின்னு சொல்ல முடியும். ஓகே. அவை அந்த ஃபாரின் கம்பெனியை இந்தியாவில் அந்த கம்பெனி அதனுடைய இதை அமைப்பதற்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா அது வேறு நாட்டில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது, ஆனால் நம்ம நாட்டில் அந்த நிறுவனத்தை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிது. அப்படி அமைக்கணும்னு நினைக்கையில் நம்மளுடைய அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த கம்பெனி ஆரம்பிப்பதற்கு 30 நாட்களுக்குள் அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணுமோ அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா. Certified copy of the charter or status under this the company is incorporated or memorandum or articles of the company translated into English.
அது அந்த கம்பெனி வந்து வேறு நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர்னுடைய காப்பி, அப்புறம் அதனுடைய ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அதனுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ், மேலும் வந்து மெமோரண்டம்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனி எப்படியெல்லாம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னாடியே அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதுக்கு பேர் அமைப்பு முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மெமோரண்டம், அது சப்மிட் பண்ணணும். அப்புறம் அந்த கம்பெனியுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த அதற்குரிய சங்கங்கள்லாம் இருக்கும்ல, அதனுடைய நடைமுறை வழிகள், இது எல்லாமே அது இங்கிலீஷில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாமே வந்து இந்த நம்ம நாட்டை சேர்ந்த இந்த ரிஜிஸ்ட்ரார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது அந்த கம்பெனி எங்கே அந்த கம்பெனியினுடைய பதிவு அலுவலகம் உள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இது பண்ணணும். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அண்டு செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி, அதாவது டைரக்டர் அண்டு செக்ரட்டரி செயலாளர் அந்த அவங்களுடைய லிஸ்ட்டும் இருக்கணும். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the name and address of any person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process and any notice served on the company. இந்தியாவில் அதனுடைய ஹெட் பிஸ்னஸ் பிளேஸ் எங்கே இருக்கோ அதனுடைய முகவரி இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியுடைய ஆக்டிவிட்டீஸுக்காக வழங்கப்பட்ட அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் இருக்குல்லையா, அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய சிட்டிசன் அப்படிங்கிற அந்த குடிமகனுடைய பெயர் மற்றும் அவருடைய முகவரிகள் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேயா. இதெல்லாம் வந்து இப்போ அது கம்பெனி, அதாவது ஒரு வெளிநாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த ஃபாரின் கம்பெனிஸினுடைய ப்ரொசீஜர்ஸ். ஓகேயா. அந்த 30 டேஸ்க்குள்ளே இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து என்னது, மல்டிநேஷ்னல் கம்பெனினா பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. மல்டிநேஷ்னல் கம்பெனி இன் ஏ ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் விச் இஸ், அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி என்பது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு தொழில் அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து எப்படி அப்படிங்கிறத பின்வருமாறு பார்க்கலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு என்னது, ஆப்ரேட் இன்ஸ் மோர் தென் ஒன் கண்ட்ரி, அதாவது இதை வந்து செயல்பாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். மல்டிநேஷ்னல் கம்பெனினாலே இதனுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் எல்லாமும் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் இதனுடைய செயல்பாடு இருக்கும். ஓகே, அது செயல்பட வேண்டும், அதான் மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து கேரிஸ் அவுட் தி ப்ரொடக்ஷன்ஸ் மார்க்கெட்டிங் அண்டு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ஸ்கேல் இன் தோஸ் கண்ட்ரீஸ், அதாவது வந்து பல நாடுகள் இல்லையா, பல நாடுகளினுடைய இதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராடக்ட்ஸினுடைய மார்க்கெட் மற்றும் அதனுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் என இது வந்து வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்நேஷ்னல் ஸ்கேல் ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ். ஓகேயா. சீக்ஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் வேர்ல்டு ஓவர், அதாவது இது முழுக்க மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படிங்கிறது லாபத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஈட்டக்கூடிய ஒன்று தான் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஃபாரின் கம்பெனி கேன் பி எம்என்சி, அதாவது வந்து இந்த உதாரணமாக சொல்லலாம், அதை மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள், நோக்கியோ இருக்கு இல்லையா, நோக்கியோ அந்த இது, நெக்ஸ்ட் நெஸ்ட்லே, கொக்கோ கோலா, இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஐபிஎம், பெப்சி, ஜோனி, இந்த கார்ப்பரேஷன்ஸ், இந்த நிறுவனங்களை எல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம், இந்த எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நான் பல தடவை உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். அமைப்பு முறையேடு அப்படின்னு அர்த்தம். அந்த கம்பெனி ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது பற்றிய முழு தகவல்களையும் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கணும்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு பேர். ஓகேயா. ஏ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஏ லீகல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்ட் இன் தி ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஏ லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனி to define its relationship with the shareholders, reveals with the powers it has and what activities the company is permitted to undertake. Any act of the company outside the scope outlined in the memorandum is said to be ultra virus and is not binding on it. It is the constitution of company in its relations to the outside world. It is public document and any persons dealing with the company is presumed to have a sufficient knowledge of it. It is the primary document of a company. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லீகலான டாக்குமெண்ட், அதாவது சட்டமுறையான ஒரு டாக்குமெண்ட். மேலும் பார்த்து இது வந்து என்னென்னா இந்த ஒரு நிறுவனம் முறையாக அமைக்கப்பட்டதற்கான ஒரு சான்றான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா
அது அதனுடைய அந்த ஆவணத்தில் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர், அந்த இடம், என்ன நோக்கத்துக்காக அந்த இது ஆரம்பிக்கப்படுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கணும். மேலும் அதனுடைய லயாபிலிட்டி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய லிமிட்டட் லயாபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் மற்றும் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அது அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படாத எந்த ஒரு செயலும் இந்த டாக்குமெண்ட்டில் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ, என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸு, செயல்பாடுகள், அதனுடைய நேம்ஸு, லயபிலிட்டிஸ் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதுதான் வந்து அதன்படி தான் செயல்பட வேண்டும். அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்ததை தவறி வேறு மாதிரி அதை மாற்றி செயல்பட்டால் அது வந்து இது வரம்பு மீறல் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அல்ட்ரா வைரஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேயா, வரம்பு மீறல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பேர் என்னது? அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, எனவே அந்த மாதிரியான அதில் சொல்லப்படாத தவிர அதனுடைய எல்லையை மீறி வந்து செயல்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி எல்லையை மீறி செயல்படாமல் இருப்பதற்காக உருவாக்கப்படுகிற ஒன்று தான் வந்து இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். நல்லா தெரிஞ்சுங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. மேலும் இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா சரி, அந்த கம்பெனிக்கு வெளியாருக்கும் உள்ள அந்த நிறுவனத்திற்கும் உள்ள தொடர்பினை விவரிக்கிறது. அந்த கம்பெனிக்கு ஆண்டி அந்த மக்கள் வெளியில் உள்ள மக்களுக்கும் அதனுடைய அந்த தொடர்பை வந்து இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் விவரிக்கிறது அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து இது வந்து ஒரு பொறுப்புமிக்க, அதாவது ஒரு பொதுவான ஒரு டாக்குமெண்ட் தான். ஓகேயா, இது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு பொதுவான டாக்குமெண்ட் தான். வெளிநபர் யாரேனும் வந்து இந்த நிறுவனத்தினுடைய அந்த பிஸ்னஸ் இதை பற்றிலாம் வந்து அதில் வந்து உறவு, அதாவது அதனோட தொடர்பு, அதாவது ஷேர் ஹோல்டராக மாறணும் அப்படிலாம் விரும்பினாலாம் இந்த அமைப்பும் அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை அவங்க முழுமையாக படித்தாலே இந்த கம்பெனியுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேயா, அதனால் அந்த உட்பிரிவுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்பது ஒரு சிறப்பான ஒரு டாக்குமெண்ட்டாக சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எந்த மாதிரியெல்லாம் செயல்படணும், எந்த மாதிரியெல்லாம் இது பண்ணணும், என்ன பேர், என்ன லிமிட்டட் லயாபிலிட்டி, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது தான் இந்த மெமோரண்டம். அதே மாதிரி அந்த கம்பெனி ஆரம்பித்து அந்த மெமோரண்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் அந்த கம்பெனியுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதை விட்டு மாறி செயல்பட்டால் அது வரம்பு மீறி செயல்படுவதாக அர்த்தம். ஓகேயா, அப்படியே அது செயல்படும். அதுக்கு பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதனால் மேக்ஸிமம் ஒரு புதுசாக ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதில் இந்த கம்பெனியில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை வாங்கி படித்து அதை வந்து அந்த இதை பற்றி அந்த டாக்குமெண்ட் அவர் பார்த்தாலே அவருக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ள அத்தனை விதமான பிரிவுகளையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். ஓகேயா, அது வந்து ஒரு சிறப்பான செயல்பாடாக இந்த மெமோரண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கண்டென்ட்னா இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய உள்ளடக்கம், அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் கிளாஸ், அதாவது வந்து அந்த பெயர் குறித்த உட்பிரிவு இருக்கும். ஓகேயா, அதான் சொல்லப்படுது. நேம் கிளாஸ் requires to state the legal and recognized name of the company. The company name is allowed to be registered if it does not bear any similarities with the name of an existing companies only. அதாவது வந்து அந்த பெயர், அந்த கம்பெனிக்கு இருக்க பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயர் குறித்த ஒரு உட்பிரிவு வந்து ஒரு நிறுவனத்திற்கு லீகலாக இருக்கணும். லீகலாக அங்கீகரிக்கப்பட்ட பெயர் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். ரொம்ப அது வந்து மெமோரண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கணும். அதாவது மெமோரண்டத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸில் இந்த கம்பெனிக்கு என்ன பேர் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதி எல்லாத்தையும் அந்த டாக்குமெண்ட்டில் ஃபில் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ண கொடுக்கணும். ஓகே, அதனால் முதல்ல வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நேம்ங்கிறது நம்ம அந்த நேமை தான் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாராலும் முடிவு பண்ணப்பட்டு அந்த நேமை என்ன சொல்லியிருக்கணும், என்ன பேர் அப்படிங்கிறத. பேர் இல்லாமலாம் கொண்டு போய் மெமோரண்டம் சப்மிட் பண்ணவே முடியாது. இந்த கம்பெனிக்கு என்ன பேருன்னு மென்ஷன் பண்ணி தான் கொண்டு போய் மெமோரண்டத்தை சப்மிட் பண்ணணும். அதனால் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஓகேயா, அப்புறம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அந்த கம்பெனியினுடைய பெயரை ஒத்திருத்தல் கூடாது. ஏற்கனவே இதே பேரில் இன்னொரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாயின்ட் ஸ்டாண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி பேரை இதில் வைக்கக்கூடாது. நம்ம புதுசாக நம்ம கம்பெனிக்கு பேரை வைக்கக்கூடாது. அதாவது அதுலேருந்து வேறுபடுத்தி கொஞ்சம் வைக்கணும். அதே மாதிரி ஒரு பேரை வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா, அதெல்லாம் மெமோரண்டத்தில் சப்மிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லயாபிலிட்டி, நான் ஏற்கனவே சொன்னேன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி மெம்பர்ஸோடைய
லயபிலிட்டி வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகே, அது இருக்கணும், அது சொல்லப்பட்டிருக்கணும். அதை பற்றி அந்த வரையறுக்கப்பட்டது என்ற வார்த்தையை பற்றி அதில் லிமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை அதில் சேர்க்க வேண்டும். ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.